அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனத்தோட வாழற வரைக்கும் அவனுக்கு எல்லா வேற்றுமைகளும். மனசை தாண்டி ஆத்மாவண்ட போகும்போது அவனுக்கு வேற்றுமை போயிடும். எல்லாம் ஒன்று தான், எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்ற மனோபாவம் வந்து அது எப்போ வரும் அவனுக்கு அப்படின்னா உச்சக்கட்ட ஞானத்தில் வரும். அது அஞ்ஞானத்தில் வராது. பிழப்புக்காக மதத்தில் இருக்கிறவனுக்கு வராது. கடவுளுக்காக பாடுபடுறான் பாரு, அவனுக்கு வரும். அப்படிப்பட்ட நிலையை வந்து ஒவ்வொருத்தனும் உயர்த்திக்கணும். யார் ஜாதியும் உயர்ந்தது கிடையாது, யார் ஜாதியும் தாழ்ந்தது கிடையாது, யார் மதமும் உயர்ந்தது கிடையாது, யார் மதமும் தாழ்ந்தது கிடையாது. ஒரு மதம்ன்றது அந்த வழிபாட்டுக்காக வச்சுக்கிறத தவிர கடவுளுக்காகவே வைக்கல மதம். ஆனால் மனுஷன் மதம் பிடிச்சி போய் அழிஞ்சுன்னுக்கிறான் இன்றைக்கி. அது இருக்கக்கூடாது. அதை தான் இப்போ கூட சொன்னேன் நான். எல்லா தாயும் சிறந்த தாய் தான். ஒரு குழந்தைய பெற்றாலும் அவள் தாய் தானே. உன் தாய் ஒஸ்தி, என் தாய் ஒஸ்திலாம் ஒரு கிடையாது. எல்லா தாயும் தாய் தான். அது மாதிரி எல்லா மதமும் மதம்தான். எல்லா மதத்துலேயும் அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மகான்கள். ஆனால் அதை மறந்து பிழப்புக்காக மதத்தை எடுத்துக்கின்னு தெரிஞ்சான்னா அது அவன் கடவுள் வழிபாட்டில் இல்லை, பிழப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நடுரோட்டுக்கு வரமாட்டான். பிழப்புக்கு இருக்கிறவன் மதத்தை எடுத்துக்கின்னு ரோடெல்லாம் சுற்றுவான். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் மதத்தை மறந்துடுங்க, தெய்வத்தை வழிபடுங்க, கடவுளை சுமங்க, ஜாதி மதத்தை மறங்க, கடவுளை நினைங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. அது எல்லாருக்கும் நன்மையை தரும். மதமோ ஜாதியோ வச்சுக்கினீங்கன்னா வேற்றுமை உண்டாயிடும். அந்த வேற்றுமையை கலைஞ்சிடுங்க. அதனால தான் சொல்கிறது, மதம் நல்லெண்ணக்கம். ஒரு பாய் சேர்ந்துப்பான், ஒரு கிறிஸ்டின் சேர்ந்துப்பான், ஒரு இந்து சேர்ந்துக்குன்னு அங்கே சாப்பிட்டாருன்னா மதம் நல்லெண்ணக்கம் வந்துடுமா? மதன்றது இல்லாதாக்குறாங்க. அதனால தான் சொல்கிறது, மத நல்லிணக்கன்றது மறந்துடுங்க, மனித நல்லிணக்கம்னு சொல்லுங்க அப்படின்றது. அப்போ மனித நல்லிணக்கணும் போது வேற்றுமை இல்லை, மத நல்லிணக்கணும் போது வேற்றுமை வந்துடும். அந்த மத நல்லிணக்கன்றதே தவறான சொல்லுது. அதனால் மதத்தை மறந்துட்டு மனுஷனை நினைக்க கற்றுங்க. மனுஷனை நினச்சிங்கன்னா வேற்றுமை போயிடும். ஆனால் இன்றைக்கி மதங்களையும் ஜாதிங்களையும் வச்சுக்கின்னு ஒருத்தனை தாழ்த்தி, ஒருத்தனை உயர்த்தி, ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துக்கின்னு இன்னொருத்தனை அடிமைப்படுத்திக்கின்னு வாழறது மனித பிறவியாது. மிருகம், ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிமைப்படுத்தி வாழும். மனிதன் சுதந்திரமாக வாழக்கூடியவன் அதை அழித்து பால் பண்ணிக்கிறானுங்க அந்த மதன்ற பேரில். அது இருக்கக்கூடாது. யாரும் உயர்ந்தவன் இல்லை. எவன் செத்தாலும், எந்த மதத்துக்காரன் செத்தாலும் மண்ணு தான் சொன்ன போது. எந்த மதத்துக்காரன் கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா கடவுள்கிட்ட இப்போ கடவுள் நினைப்பிலே அவன் வாழலை, மத நினைப்பில் வாழறவன். மத நினைப்பில் வாழறவனு கடவுள் வழிபாடே கிடையாது. அதனால் மதத்தை மறந்துட்டு கடவுளை நினைக்க கற்றுக்கணும். எல்லா மனிதனுக்குள்ள மதத்தில் கடவுளே கிடையாது, எல்லா மனிதனுக்குள்ளது கடவுள். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே உடல் ரீதியான ஒரு கலையத்தை சொல்லி தருவாங்க. ஆனால் உயிர் கலையை சொல்லி தர்மம் செய்ய வச்சது என்னை மாற்றிருக்கீங்க. நான் தர்மம் செய்கிறத கர்மமாகவும் நினைக்கிறது இல்லை. உங்கள் வீடியோ பார்த்த பிறகு அதை மறந்துடுறது. என்னால் முடிஞ்ச தர்மத்தை செஞ்சுட்டு மறந்துடுறது. அதே மாதிரி உயிர் கலையை கற்றுக்கிட்டு முன்ஜென்ம பாவத்துக்கு அழிக்கிறதுக்கே தர்மம் செய்கிற அப்படின்ற வார்த்தை ஒவ்வொரு வீடியோவும் அதிகமாக உணர்வுபூர்வமாக ரசித்து உருகிற அளவுக்கு உங்களை என்னை மாற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஆத்மா. சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறார். சரி. அவர் நம்ம வீடியோஸை பார்த்துன்னுக்கிறார். சரி. அவர் பார்க்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், கல்யாணம் பண்ணுற, வியாபாரம் பண்ணுறேன், என் பிள்ளைக்கு 8,000 போடுவேன், என் பொண்ணுக்கு 8,000 போடுவேன், ஒரு கார் வாங்கி கொடு, ஒரு பங்களா வாங்கி கொடு, ஒரு பைக் வாங்கி கொடு அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணிடுவேன். இது உங்கள் 2 பேரோடு போகிற விஷயம். ஆனால் இந்த 2 பேர் இணையத்துக்கு உலகமும் இறைவனும் காரணமாக இருந்தால் அவங்களுக்கு நீ என்ன செய்தீங்க இல்லையா? ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷம். நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம்,
கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு எவ்வளோ சந்தோஷம், நமக்கு ஒரு துணை கிடைக்க போகுதுன்னுட்டு. ஆனால் இவ்வளோ சந்தோஷத்தில் காரணமாக அந்த இறைவனையும் மக்களையும் உலகத்தையும் மறந்துட்டீங்களே. அதனால் நீங்கள் அந்த கல்யாணம்ன்ற பேரில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து எப்படி பண்ணணும், மனுஷனுக்கு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினைங்க அப்படின்றேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ கூட சொன்னேன், கடவுள் வெளியில் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான்ட்டு. அப்போது நீ உள்ள கடவுளுக்கு நீ தானம் அந்த அன்னதானம் பண்ணும்போது கடவுள் உன் கூட்டுக்குள்ளே இறைவன் வாழ்வான். அதனால தான் சொன்னான், வயிறு வாழ்த்தினாவே வாழ்க்கையை வாழ்ந்துடும்டான்னா. ஒருத்தனுடைய வயிறு குளிர்ந்து வாழ்த்துனா அவன் வாழ்க்கையை சிறப்பாக இருக்குன்றான்னா. அதனால தான் கல்யாணத்தில் எல்லோரும் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டான், இல்லைன்னா ஒன்றும் கூப்பிட்டு போகிறதில்ல. அதனால் அந்த வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தினா இறைவன் குடியிருப்பாங்க, அதுக்காக பண்ணுங்கன்னு. அதுக்கு அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி சாயந்தரம் கல்யாண சத்தத்தில் பூந்தாராம், மறுநாள் சாயந்தரம் தான் வெளியே வந்தாராம். ஏன்பா என்னப்பா பண்ணேன் சாமி, 4 மூட்டை அரிசி சாப்பாடு செய்த சாமி, எல்லா ஜனமும் யார் வந்தாலும் ஏழை பணக்காரன் பார்க்காம போட்டேன். ஆனால் போட்டுட்டு வெளியே வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இவ்வளோ நாள் இருந்த சந்தோஷத்தோட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு உங்கள் பேச்சு தான் சாமி காரணம்னாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணும். போன வருஷம் எனக்கு ஏப்ரல் 29 பிறந்த நாள் வரும். இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சீடர் சொன்னார், நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் அவங்க பிறந்த நாளைக்கு. என்னாரு, சரி பண்ணுங்கப்பா, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு. ஆனால் ஒரு சீடர் பண்ணுறேன்னாரு, 16 இடத்துல அன்னதானம் பண்ணாங்க அன்றைக்கி. அப்போது இந்த என் பேர் பல பேர் வயிறை குளிர வச்சதில்லை அந்த நாள் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் இந்த மாதிரியான செயல்கள் எந்த ஒரு தர்மத்தை செய்தாலும் அந்த நிமிஷம் அதை மறந்துடுங்க. அதை ஞாபகம் வச்சிங்கன்னா அது கடன் மாதிரி ஆகிடும். தர்மம்ன்றது வேறு, கடன்ன்றது வேறு. கடன்றது கொடுத்தா கேட்கறது, தர்மம்ன்றது கொடுத்தா மறக்கிறது. அதனால் தர்மம்ன்றதை பண்ணீங்களா, தர்மம் பண்ணணும்னு மனம் வந்தது, பண்ணிட்டேன், அதை மறந்துடு, நீ ஒழிச்சு நீ சாப்பிட ஆரம்பிச்சுக்கோ. அன்றைக்கி நான் தர்மம் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு எவனும் தர்மம் பண்ணலையே நினச்சின்னா நீ சராசரி மனிதனாக இருக்க முடியாது, மிருகமாக மாறி போயிடுவேன். அதனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். தர்மம் செய்கிறதுக்கு உங்களால தான் இல்லை, நீங்கள் சொன்னதுனாலதே. தர்மம்னா எதனால செய்கிறது, செய்யணும், இதுக்காக செய்யணும். தர்மம் மட்டும்தாம்பா ஒருத்தனை காக்கும், தர்மம் மட்டும்தாம்பா ஒருத்தனுடைய கர்மாவை அழிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு பாவம்ன்றது எந்த உலகத்திலேருந்து உருவாகி வந்தது, அதே உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய். அப்போ அது சமமாக போயிடும், நீ தனித்து நின்றுடுவ. அப்போ நீ சுத்த பொருள் ஆகிடுவ. இறைவன் சுத்த பொருளாகிறான், உன்னை அழைப்பான். ஆனால் நீ வேஷம் கட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா இறைவனுக்கு நீ அடையாளம் தெரியாத போயிடுவேன். அதனால் அடையாளம் இறைவன் உன்னை பார்க்குற மாதிரி உன்னுடைய நிலையை மாற்றிக்குங்க. இறைவன் உங்களை அழைப்பு வரும், அந்த அழைப்பை ஏற்று இறைவனோட பயணம் பண்ண. கண்டிப்பாக இதை தான் சொன்னேன், நேற்று கூட அதை தான் சொன்னேன். பாவத்தை என் காலடியில் கொட்டுங்க, இறைவனை சுமக்க கற்றுக்குங்க அப்படின்ட்டு. அதனால் இறைவனை சுமங்க, பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடுங்க. அந்த உலகத்தோடு அழிக்கிறதுக்கு மருந்து தர்மம் தான், பாவத்தை அழிக்கிறதுக்கு. அதை விட ஒரு மருந்து கிடையாது. செல்வத்துள் செல்வம், பாக்கெட்டில் இருக்கிற செல்வம் இல்லை, செவிச்செல்வம். இந்த செவிச்செல்வத்தின் மூலயமா தான் நமக்கு அறியாதது புரியாத பல விஷயங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள போகும். 29 நாள் பண்ண விஷயத்த 30வது நாள் இங்கே வந்து அதை பண்ணோம்னா இங்கே வந்ததுக்கான பலன் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. இந்த இடத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஒரு கோர்ட்டுக்கு போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும், நாமளும் மாறுறோம். ஆனால் கோயிலுக்கு போனால் பண்ணுறதில்லை, சமாதிக்கு வந்தால் பண்ணுறதில்லை. இந்த மாதிரி பேசக்கூடிய ஸ்பீச் சத்சங்கம் நடக்கக்கூடிய இடத்துலையும் அதை பண்ணுறதில்லை. ஆனால் எங்கே பண்ணணும்னா இந்த 3 இடத்துல தான் பண்ணணும். தயவு செஞ்சு இதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா ஐயாவோட பேச்சை கேட்டு தான் வந்திருக்கீங்க, வேறு யார் பேச்சையும் கேட்டு வந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த பக்குவம் இங்கே வரணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். உங்ககிட்ட பக்குவம் இருக்குது, அதை திசை திருப்பிடாதீங்க. அதுக்கு ஒரே வழி, யார் பேசுறது நம்ம கேட்க வேண்டிய வேலை கிடையாது. நம்ம மனம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் இந்த மனமும் நானும் ஐயாவுக்கு சொந்தம் அப்படின்னு இங்கே அர்ப்பணிப்போடு இருந்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளியிருந்து தான் கிடைச்சாகணும். எல்லாமே உள்ளேருந்து கிடைச்சிடாது. எல்லாமே கிணத்தை தோண்டி எடுத்து தண்ணி வரா மாதிரியே நமக்குள்ளே தோண்டி எடுத்து ஞானம் வராது. சித்தர் பாடல்கள் படிக்கிறோம்,
படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு ஒரு விளக்கம் புரியுது, அந்த விளக்கம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னு சொன்னால் படிக்கும்போது இருந்த நான் நாளாக நாளாக அப்படியே இருந்தேன்னா நான் முன்னேறலைன்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதே விஷயம் மாறி அதே பாட்டை நான் படிப்பேன், ஆனால் இப்போ எனக்கு வேற ஒரு பொருள் புரியும். ஒரே பாடல் தான், முன்ன எனக்கு சொன்ன பொருள் வேற, இப்போ எனக்கு சொல்லி கொடுக்குற பொருள் வேற. ஆனால் பாடல் என்ன ஒன்று தான். அப்போ பாடல் எதையுமே சொல்லலை. என்னோட தகுதி என்னோட பக்குவம் உயர உயர நான் அந்த விஷயம் அந்த பாடல்லேருந்து புரிஞ்சுக்கிற விதம் மாறுது. அப்போது இங்கே மாதம் மாதம் வரும், நாம் ஒவ்வொரு நாளும் மேல்நிலைக்கு போகணும். நேற்று போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் நீங்கள் இன்னும் தெளிவாக இருக்கணுமே தவிர தயவு செஞ்சு பின்பக்கம் போயிடாதீங்க. நாம் சொல்லணும், யாராவது புதுசாக வரவங்க கூட பேசலாம், இந்த இடத்த அருமை தெரியாமல் கூட பேசலாம். இங்கே இருக்கிறவங்க இந்த இடத்தோட பக்குவத்தை புரிய வைக்கணும். புரியுதுங்களா? அந்த பொறுப்பு அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே உண்டு. சரிங்களா? ஹலோ, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்துட்டு சாமி. உபதேசம் வாங்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன கடைப்பிடிக்கணும்ன்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். உபதேசங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன பக்குவம் பார்க்கணும், நான் எப்படி தான் அதுக்கு தயாராக ஆகிறது அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான். முதல்ல நம்ம விட வேண்டியது இந்த அசைவன்ற ஒன்றுலேருந்து முதல்ல வெளியே வரணும். முதல் வேலை அதுதான். அடுத்த வேலை இதுதான் உண்மை அப்படின்னு நான் முதல்ல தீர்மானிச்சிட்டேன்னா அதை உடனே வாங்க வேண்டாம். அதை நம்ம தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம். நாம் நம்பக்கூடிய விஷயம் நாம் இது உண்மைன்னு ஒரு உணரணும்னா அதை ஒரு அடி தூரமாக நின்று இது கரெக்டாக இருக்கா, இதை நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு தடவை உள்ளே வந்துட்டா இது வாழ்நாள் பயிற்சின்னு சொல்கிறாங்களே, அதை வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ நீங்களே வெயிட் பண்ணுங்கள். வந்தோமா அவசரமாக வாங்கினோமா அவசரமாக போகணுமான்னு இங்கே எந்த கட்டாயமும் இல்லை. தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்கள் மனசு எப்போ இதில் உண்மை இருக்குது, இதை பிடிச்சா இது நமக்கு விமோச்சனம் இருக்குதுன்னு உங்கள் மனம் எப்போ சொல்லுதோ அன்னைக்கு நீங்கள் பாடம் வாங்கினா தான் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நிற்பீங்க. வந்துட்டோம் ஏதோ பார்த்துடலாம் அப்படின்னா கொஞ்ச நாள் நிற்போம், 2-3 நாளில் நம்ம இதிலேருந்து வெளியே போயிடுவோம். அப்போ நமக்கு தகுதி என்ன, முதல்ல அசைவத்தை விடணும், அசைவன்ற பக்கம் போகக்கூடாது. நம்மளால் இதில் நிற்க முடியுமான்னு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். சுய பரிசோதனை நம்ம முன்னேறிட்டோம்னு சொன்னால் அடுத்த நொடியே அடுத்த மாதமே நீங்கள் பாடம் வாங்கலாம் சார். சரிங்களா? நல்ல சார். ஆத்மானம் சார். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்